ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் கோதைன்னு ஒரு பொண்ணு இருந்தா. அப்போ தினமும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாயங்கால வேலையில் அவள் தோட்டத்தில் இருக்க ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடுவாள். அப்படி ஒரு நாள் ஆடிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி தோட்டத்துக்கு பூ பறிக்க வந்திருக்கிறாங்க. அப்போது அவளை பார்த்து சொல்லியிருக்காங்க, கோதை செல்லம் பொறுமையாக ஆடணும் சரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவ, இல்லை பாட்டி நான் வேகமாக தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்திருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் தவறுதெல்லாம் கீழே விழுந்துட்டா. அப்படி கீழே விழும்போது அவன் முட்டில நல்லா காயம் பட்டுருச்சு. ஐயோ பாட்டி அப்படின்னு கத்தியிருக்கா. உடனே பாட்டி வந்து, நான் தான் பொறுமையாக ஆட சொன்னேனேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வா நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு போயிட்டு அவள் காயத்தில் மஞ்சள் தடவி இருக்கிறாங்க. சரி ஓகே இது சரியாயிடும், காயம் சரியாயிடும், நீ போய் வீட்டு பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவள் இந்த காயத்தை பார்த்து பார்த்து அழுதுட்டு இருந்திருக்கா. இதை கவனித்த பாட்டி, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே அவள் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தா இல்லையா, அது வந்து ஒரு பெரிய மரத்தில் கட்டப்பட்டிருந்துருக்கு. இந்த மரத்தை பார்த்து, இந்த மரம் எவ்வளோ கம்பீரமாக நிற்குது பார்த்தியா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் பாட்டி அப்படின்ட்டு இருக்கா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட புயலில் இந்த மரத்தோட ஒரு பெரிய கிளை வந்து உடஞ்சி விழுந்துடுச்சு. நான் நினச்சேன் இந்த மரம் பட்டு போயிடும், இதுக்கு மேலே வளராது அப்படின்னு நினச்சேன். ஆனால் எத்தனை வருஷம் ஆகி இந்த மரம் எவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ உயர்ந்து வளர்ந்து நிற்குது பார்த்தியா. அதை மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய சவால்கள் நமக்கு வரும். அதுலேருந்து கிடைக்கிற அனுபவத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் கிடைக்கிற வழியை காலம் பார்த்துக்கும். நாட்கள் வருடங்கள் ஓட ஓட அந்த வழி தானாக மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பாட்டி சிரிச்சிருக்கிறாங்க. உடனே கோதை கேட்டிருக்கா, என் காயமும் சீக்கிரம் சரியாயிடுமா பாட்டி அப்படின்ட்டு இருக்கா. கண்டிப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லி கோதையை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க பாட்டி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு ஸ்டோரியில் திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.